எரிகோ மதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா கூடுனாங்க. யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட காரியத்தின்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பட்டணத்தை சுற்றி வந்தாங்க. கர்த்தருடைய தாசன் சொன்ன உடனே ஜனங்களாம் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ மகா ஆரவாரத்தோடு கர்த்தரை துதிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் துதிக்க ஆரம்பித்த உடனே எதிராக இருந்த அலங்கம் இடிந்து கீழே விழுந்தது. கர்த்தரை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவருடைய வல்லமைக்காக, வல்லமையில கிரியைகளுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். சரித்திரத்தை ரெண்டாக பிரித்த தேவன், சரித்திரத்தை மாற்றின தேவன், கிமு கிபி என்று சொல்லி மனுஷனால் முடியாத காரியங்களை செய்வதற்காக சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்த ஒரு தேவனுக்கு நாம் ஆராதனை செய்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சரித்திரம் இந்த நிமிஷம் வரையிலும் மாற்றப்படாமல் இருந்திருக்கலாம். உங்கள் சரித்திரத்தை கேட்டால் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் இந்த காலை ஆராதனை வேளையிலே 150வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தரை துதியுங்கள் என்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை, உன் சரித்திரத்தை, உன்னுடைய கோணலான வழிகளை மாற்றி உன் வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடிய ஒரு தெய்வத்திற்கு ஆராதனை செய்கிறாய் என்பதை மறந்து போகாமல் இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரித்திரத்தை மாற்றுகிற தேவன். எதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும்? சரித்திரத்தை அவர் மாற்றி இருக்கிறார். நீ சாதாரண தேவனுக்கு ஆராதனை செய்யவில்லை. உலக சரித்திரத்தை மாற்றின, அந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்த தேவ நாமத்தை உயர்த்தும்படியான அற்புதங்களை செய்த தேவனுக்கு முன்னால் நம்ம இருக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்கள் சரித்திரத்தை மாற்றுவதற்கு கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது என்று யாரெல்லாம் இந்த ஆன்லைன் சர்வீஸில், இந்த நேரலையில் பார்த்து கர்த்தரை நீங்கள் துதித்து ஆராதித்து கொண்டு இருக்கீங்களோ, ஒருவேளை என் வாழ்க்கையில் என் சரித்திரம் மாற்றப்படலை, என் பேருக்கு பின்னால் இருக்கிற களங்கங்கள் நீக்கப்படலை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோடு அவமானத்தோடு பின்னா பக்கம் திரும்பி பார்த்து பார்வோன் படை துரத்தி கொண்டு வருகிறது என்கிற ஒரு போராட்டத்தின் அனுபவத்தோடு கூட இருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார்.